ஹலோ. இந்த வீடியோ இதை பற்றினா ரீசெண்டாக ஒரு 9 வீக்ஸ்க்கு நான் முதல்வன் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் ட்ரெயினராக நான் போயிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஜாப் போகிறதுன்னு தெரில, ஒரு கெரியர் பிரேக் மாதிரி ஆகிடுச்சு பர்சனல் ரீசன்ஸ்னால. நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மேம் மூலியமாக இந்த மாதிரி ஒரு இது இருக்குது போறியான்னு கேட்டாங்க. ஐ செட் ஓகே அண்ட் வெண்ட். ஓகே, நான் இது ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு எப்படி பண்ணணுன்னு கூட தெரியாது. நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் எப்படின்ற இந்த ப்ராசஸ்னாலும் தெரியாது. நான் காலேஜில் வேலை பார்க்கும்போது உள்ளேருந்து தெரியும் என்ன பண்ணணும், அந்த இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவுட் சைடராக போகும்போது என்ன ப்ராசஸ் எப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுப்போமேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். I went to the college and I made first impression on the first day. எல்லாம் நல்லா போணுச்சு. ஃபஸ்ட்டு ஃபியூ செஷன்ஸ்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அது நல்லாவே எனக்கு செட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சனால ஓகேவாக ஆகிடுச்சு. பட் என்னென்னா, இந்த பசங்க எந்த அளவுக்கு இந்த கோர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் விஷயமே. இந்த கோர்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. 2023 தான் இது ஸ்டார்ட் ஆணுச்சு. அப்போ நிறைய பிகினிங்கிறனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் போக போக ஸ்டாஃப்ஸே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்டு எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நான் போனது 3rd இயருக்கான 5th செமஸ்டருக்கான கோர்ஸு. இது 9 வீக்ஸ் தான் நடக்கும். டோட்டலி 45 hours. ஒரு நாளைக்கு 5 hours மாதிரி. அதை பிரித்து 2.5 hours செஷன்ஸ் கொடுப்பாங்க. நான் போனப்போ 9 வீக்ஸ்ன்றனால ஒவ்வொரு மாடியூலுக்கும் என்ன ஹவர்ஸ் என்ன கணக்குன்றலாம் கொடுத்துட்டாங்க. we had so much activities to do and நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் இருந்துச்சு. 18 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது மூலயமா பசங்க ஒர்க் பிளேஸில் என்னென்ன ஸ்கில்ஸ் எம்ப்ளாய் பண்ணால் பெட்டராக இருக்கும், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழலாம், எப்படி பேசணும், என்ன பண்ணணும், ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்களுக்குள்ள என்ன ஹெசிடேஷன் இருக்குது, என்ன ஃபியர் இருக்குது, கான்ஃபிடென்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, அப்புறம் க்ரூமிங் பற்றி சொல்லி கொடுத்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் அண்டு இது சும்மா பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையான சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் மூவி கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வச்சு சொல்லும் போது ரெஃபரன்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிளாஸஸ். அண்ட் இதில் இன்றைக்கி October 9th 2025 இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹேக்கத்தான் நடந்துச்சு. காலேஜ்லேயே 2 லெவல் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க, செகண்ட் லெவல் பண்ணியிருந்தாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க இன்றைக்கி காலேஜில் ரெப்ரசன்ட் பண்ண போயிருந்தாங்க யூனிவர்சிட்டியில். ஒவ்வொரு 140 ஸ்டூடெண்ட்ஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, வின்னும் பண்ணியிருந்தாங்க. இந்த 140 ஸ்டூடெண்ட்ஸில் குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் ப்ரெசென்ட் பண்ணதில் டாப் 5 டீம்ஸ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ நம்ம நிறைய இடத்துல போய் அப்ளை பண்ணுறோம், எப்படி அப்ளை பண்ணணுன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. பேசிக் இமெயில் எப்படி பண்ணணுன்னு கூட தெரியாது, ரெஸ்யூம் ரெடி பண்ண தெரியாது. இது எல்லாமே இந்த கோர்ஸில் கவர் ஆகி வருது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம நிறைய இடத்துல போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன் இல்லை நான் ஒர்க் வரேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாவே இன்டர்ன்ஷிப் மூலயமா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் இல்லாமல் வின் பண்ணவங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் இல்லாமல் they'll conduct a placement drive. நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லாட்டி அண்டர் ப்ரிவிலேஜில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ்க்கு பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ண முடியலன்னா இட்ஸ் அ பெட்டர் வே. இவங்க நான் முதல்வன் டீமில் கொடுக்கக்கூடிய இந்த பிளேஸ்மெண்ட்டில் இதாகிட்டாங்க அப்படின்னா they get into any job that will be beneficial for them. கவர்மெண்ட் கொண்டு வந்த எந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில, பட் இட்ஸ் அ வெரி பெனிஃபிஷரி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போய் அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் தாண்டி நிறைய கோர்சஸ் பண்ண முடியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டூரிசம் சம்மந்தமான கோர்ஸ், கோடிங் இருக்குது, இதில் ஜாவா கற்றுக்குறாங்க, இல்லை பைத்தான் கோர்சஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன்.
அண்ட் மெடிக்கல் கோடிங் இருக்குது. லைக் இது மாதிரி ஃபஸ்ட் இயருக்கு லைக் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து அப்படியே வந்த இல்லை தமிழ் மீடியமில் படித்த அப்படியே வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் வந்து கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டெப் இங்கிலீஷ் மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இருக்கிறதுனால லைக் தனியாக போய் காசு கட்டி பண்ணுறதுக்கும் டைம் இது பண்ணுறதுக்கும் இந்த காலேஜ் டேஸ்லேயே அவங்களுக்கு ஈச் செமஸ்டரில் ஒரு கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் அவங்க தேர்ட் இயர் முடிக்கிறப்போ தேல் ஹாவ் 5 சர்டிஃபிகேட்ஸ் இன் தர் ஹேண்ட். அப்படின்றப்போ லைக் இட்ஸ் அ வெரி குட் ஸ்கீம்னு தான் நான் சொல்லுவேன். லைக் கவர்மெண்ட் கொண்டு வந்து எந்த ஸ்கீம் பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை, பட் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்சைடராகவும் சரி அவுட் சைடராகவும் அப்சர்வ் பண்ணால எனக்கு இது நல்ல ஸ்கீம் மாதிரி தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இதெல்லாம் பெனிஃபிட் ஆகுறாங்க. அண்ட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதோட பற்றின அவேர்னஸ் இல்லை, அவங்க கொஞ்சம் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அதை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. லைக் நான் வந்து ஸ்கோபிக் எடுடெக் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி மூலியமாக லைக் இந்த காலேஜ்குள்ளே போனேன். லைக் ஐ ஹேண்டில் 3 colleges, about 6 to 7 departments. So like ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஹேண்டில் பண்ணேன். லைக் ஐ ஹேட் அன் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லேர்ன் பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தேங்க்யூ.